ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மேசராசி நேயர்களை தன்னம்பிக்கை மிக்கவர்கள், தெளிவான நற்குணங்கள் கொண்டவர்கள், சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு மிகப்பெரிய சான்று. அப்பேற்பட்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஜென்ம ராசியில் அமர்ந்து பலவிதமான இன்னல்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் ராசியை விட்டு வெளியே ஓடுகின்றார் 12ஆம் இடத்திற்கு. 7ல் அமர்ந்து குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக இதுநாள் வரையிலும் வைத்துக் கொண்டிருந்த கேது பகவான் நகர்ந்து ஓடுகின்றார் 6ஆம் இடத்துக்கு. ஆக இது ஒரு வரவேற்கத்தக்க ராகு கேது பெயர்ச்சி. ஏற்கனவே வரவேற்கத்தக்க இடத்துல 11ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவானும் அவரை பெற்றிருக்கின்றார். அடுத்து இன்னொரு 6 மாதத்தில் 2ஆம் இடத்திற்கு குருவும் பெயர்ச்சி ஆகிவிடுவார். 2024 ஏப்ரல் மே காலகட்டங்கள். ஆக ராகு கேதுக்களின் பெயர்ச்சி முதல்ல உங்களுக்கு ஒரு 80-90% நெருக்கமாக நற்பலன்களை தான் வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அந்த வகையில் என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டை பார்த்துருவோம். திருமணம் நடைபெறும், திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுநாள் வரையிலும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த அந்த பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் எல்லாம் விலகி, கோர்ட்டு கேஸு அமைப்புகள் எல்லாம் விலகி வெற்றி அடைந்து திருமண வாழ்க்கையை அழகாக நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆக திருமண அமைப்புகள் சிறப்பு. குழந்தை பாக்கியம் நன்முறையில் கிடைக்கின்ற காலகட்டம். 2வது மிக முக்கிய பாக்கியமாகவும் சிறப்பாக கிடைச்சிருச்சு. நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்த ப்ரெஷர் எல்லாம் விலகிடும். அடுத்த கட்ட வளர்ச்சியை உத்தியோகத்தில் நோக்கி இந்த ப்ரமோஷன், இந்த சம்பள உயர்வு எல்லாம் கிடச்சி முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பீங்க. தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக துவங்கலாம். ஏற்கனவே தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நகர்வு இருக்கும். இதனால் வரையிலும் தொழில் அடைய முடியாத முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் பொருளாதார லாபங்களையும் இந்த காலகட்டத்தில் அடைஞ்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க காலகட்டமாக மேச ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனை அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு சிக்கலில் இதுநாள் வரையிலும் தவித்து கொண்டிருந்த மேசராசி நேயர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த உறவு சிக்கல்களில் இருந்தெல்லாம் விடுதலையை அளிக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக இவர்களெல்லாம் என்னை வளர விட மாற்றுகின்றார்கள், அவர்களெல்லாம் எனக்கு எதிர்ப்பாக நிற்கின்றார்கள் என்று யாரெல்லாம் உங்களுடைய எதிரி அமைப்புகள் என்கின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வென்று காட்டக்கூடிய அல்லது கடந்து நீங்கள் உழைத்து மேலுக்கு வருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது. ஆக அது ஒரு மிக மிக சிறப்பான காலகட்டம். ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, கல்வியில் நல்ல ஏற்றம், உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற ஒரு அமைப்பு, இதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமையுதுங்க. உத்தியோக நிமித்தமாக இருந்து அந்த தொந்தரவுகள் எல்லாம் குறையும். கடன் தொந்தரவுகளில்
யாரெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருந்தீர்களோ, கடனிலிருந்து மீள முடியாதா, அங்கே அப்படி ஆகாதா, இங்கே இப்படி ஆகாதா, எதையாச்சும் ஒன்று பண்ணி இந்த கடன் தொந்தரவுலேருந்து வந்துட மாட்டோமா வெளியில் அப்படின்னு நினச்சி தவிச்சு கொண்டிருந்தவங்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள் இருந்தெல்லாம் படபடன்னு வெளியில் வருகின்ற ஒரு நல்ல காலகட்டம். ஆரோக்கியம், என்னங்க பண்ணுறது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தால் உட்கார முடியல, படுத்தா நிற்க முடியல, நின்னா படுக்க முடியல, என்னையா சம்மந்தமே எல்லாம் பேசுகிறேன், புரியுது இல்லைங்க. இந்த மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் நோய்கள்லாம் ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது கொடுத்துருப்பார். டாக்டர் போவார், கையை பிடிப்பார், எவ்ரி திங் இஸ் ஓகே, பையா லூசு பயலாயா நீ, வலிக்குதுங்கிற எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குங்க நமக்கு. ஏன்னா ராகு நோயை கொடுக்கின்ற பொழுது இந்த நோயினை டயக்னோஸ் பண்ணுறதே கொஞ்சம் தாமதமாகும். ஒருவேளை இப்படி இருக்குமோ, நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டேன், பிளட் டெஸ்ட்டு எடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு டாக்டரே கொஞ்சம் குழப்பமாய், அப்புறம் இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது அதை எடுத்து பார்ப்போம், இங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பார். அந்த மாதிரி நோயின் வீரியத்தை கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற காலகட்டம். ஆக எனதருமை மேசராசி நேயர்களே, உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லாம் சிறப்பு, இனியெல்லாம் சுகமே, இனியெல்லாம் வெற்றியே, இனியெல்லாம் இன்பமே என்கின்ற மாதிரி இனியெல்லாம் உங்களுக்கு நன்மையே. திருமணத்தில் ஆரம்பித்து குழந்தை பாக்கியம், வேலை கிடைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது ரெண்டுத்துலேயும் நல்ல உயரம் அடைகிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, வீடு கட்டுறது, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை பெறுறது, படிக்காத பையன் கூட ஒழுங்காக படிக்கிறது, கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகிறது, கடன் தொந்தரவு குறையிறது, ஆரோக்கியம் மேம்படுறது வரைக்கும், எதிரி தொல்லைகளை வென்று காட்டுவது வரைக்கும் எல்லாமே சிறப்பு தாங்க. மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அனைத்தும் சிறப்பு. எங்கேயாவது 1-2 கவனமாக இருக்கணும்னு இடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிடும் இந்த சில காலகட்டங்களில். குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியின் பிற்பகுதியில் அந்த செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அவ்வப்போது மனக்குழப்பங்கள், ஜென்ம ராசியில் இருக்கிற குருவினால் முதல்ல ஒரு 6 மாதம் அப்பப்போ கொஞ்சம் தெளிவற்ற மனநிலையும் மனக்குழப்பமும் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை கொஞ்சம் பார்த்துங்க. கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டக்குன்னு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. ஆக கொஞ்சம் பெருசாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக இந்த 2-3 இடங்கள் சின்ன சின்ன இடங்களில் தான் நீங்கள் கவனிச்சிருக்கணும். வேறு எதுவும் பெரிதாக பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆக எனது அருமை நண்பர்களே, உங்கள் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது நீங்கள் மேசராசிக்காரங்கன்னா உங்களோட குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு வரும். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைகின்றது. பரிகாரம்னு சொல்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம், அப்படி இல்லைன்னா பிள்ளையார் பெருமானை வழிபடலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆக இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.